சரியாக கணக்குடைய அந்த கொண்டிருக்கும் மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் பாரம்பரிய மற்றும் நிறைவேற்று முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சர் எமது மதிப்புக்குரிய எமது இதயங்களிலே குடிபுகுந்த திரு கௌரவ கே சேவானந்த ஐயா அடுத்து இங்கே வெளியிலிருக்கின்ற மக்கள் ஜனநாயக கட்சியின் சாவகச்சேரி பொறுப்பாளர் திருவாளர் சார்ஸ் அவர்களை வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றனர். அந்த வாக்கு பாமாலையும் வழங்கி கௌரவிக்கப்படும். இந்திரகுமார் விஜயகுமார் அவர்களை அன்புடன் அழைத்திருக்கின்றோம். சாரதி இந்திரகுமார் விஜயகுமார் அவர்களை அன்புடன் அழைத்திருக்கின்றோம். வடபிராந்திய போக்குவரத்து சபை ஏனைய மாகாண போக்குவரத்து சபைகளில் இருந்து முற்போக்கானதான மக்களுக்கு சேவை செய்கின்ற வடபிராந்திய சபையாக அமைய வேண்டும் என்ற நோக்கோடும் சாரதிகள், நடத்துனர்கள் மற்றும் சக ஊழியர்களுடைய நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அது வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் எங்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றன. நீங்கள் எந்தளவு ஒத்துழைக்கின்றீர்களோ, எந்தளவு பங்களிக்கின்றீர்களோ அந்தளவு நாங்கள் அதை சிறப்பாக செய்யலாம். சாரதிகள் நடத்தினார்கள். 58 பேருக்கு இந்த நியமன கடிதங்கள் கொடுக்கப்பட இருக்கின்றது. அந்த வகையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கும் போக்குவரத்து துறை அமைச்சர் குமார வெல்கம அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் உங்கள் சார்பாகவும் என்னுடைய மக்கள் சார்பாகவும் நான் அவர்களுக்கு நன்றி கூட குழப்பங்கள் அது இதெல்லாம் பெறலாம். அதாவது இந்த கலங்கித்தான் தெரிகிறது. அந்த வகையில் இந்த குழப்பங்களுக்கெல்லாம் நீங்கள் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை. அது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த போவதில்லை. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களால் வெல்லுவார்கள். அந்த வெற்றியில் வடமாகாண மக்களும் பங்கெடுக்க வேண்டும். இந்த மாதிரி ஜனாதிபதி அவர்கள் என்னுடைய அழைப்பினை ஏற்று வடமாகாணத்துக்கு வந்திருந்தாரோ அந்த அவருடைய அந்த வருகையை வெற்றிகரமாக வெற்றிகரமாக்க வேண்டும் என்று சொல்லி நான் எல்லோருடனும் கேட்டிருந்தேன். உங்களுக்கு தெரியும், தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தாங்களும் பகிஷ்கரித்து மக்களையும் பகிஷ்கரிக்குமாறு கேட்டிருந்தார்கள். ஆனால் அதையும் மீறி எங்களுடைய அறைகூவலுக்கு அமைவாக இந்த வடமாகாணத்து மக்கள் ஜனாதிபதி அவருடைய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அதை உற்சாகமூட்டி தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி இருந்தார்கள். அந்த வகையில் ஜனாதிபதியினுடைய வடமாகாண வருகை என்பது வெற்றி அளித்திருந்தது. அந்த வெற்றி நிச்சயமாக எங்களுடைய மக்களுக்கு பலன்களாக மாறிக்கொண்டு இருக்கின்றது என்பதை கூறி மீண்டும் ஜனாதிபதி அவர்களுக்கும் போக்குவரத்து அமைச்சர் குமார வெல்கம் அவர்களுக்கும் நன்றியை கூறி வர இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் உங்களுடைய ஜனாதிபதி வெற்றியீட்டுவார். அவரால் அடுத்த ஜனாதிபதியாக வருவார். அந்த வெற்றியில் மக்கள் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டு நன்றி.